அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சாமி சொன்ன ஒரு சொல்லை எடுத்து பார்க்குறோம். பிற சபைகளுக்கு செல்ல வேண்டாம். இது ஒரு வார்த்தை, இந்த வேர்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பிற சபைகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற வார்த்தையை நம்ம சித்த வித்தியார்த்தி மக்கள் எப்படி இதை கடைபிடிக்கிறாங்க, எப்படி இதை கையாளுறாங்க, இதில் எந்த அளவுக்கு அவங்க தெளிவுற்று இருக்கிறாங்க. ஏன்னா ஐயா வைகுண்டர் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நம்ம சித்த வித்தியார்த்தியாக இருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி அந்த அமைப்பை சேர்ந்தவங்க சித்த வித்தியார்த்தியாக இருக்காங்க. சன்மார்க்க அன்பர்கள் சித்த வித்தியார்த்தியாக இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு சபைகளை சார்ந்தவர்கள் வித்தை பெற்று வித்தியார்த்தியாக இருக்கிறாங்க. இப்போ கூட நான் சென்ற பதிவில் சொன்னது மாதிரி ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். வள்ளலார் சபை, அது பெண்ணு வள்ளலார் சபை வச்சு நடத்துகிறவருடைய பொண்ணு, அது அந்த சபையை சேர்ந்தது. ஆனால் அவர் வித்தை பெற்றவர். பையன் சித்த வித்தியார்த்தி, அதாவது மாப்பிள்ளை. அந்த திருமணத்துக்கு தான் நம்ம போயிருந்தோம். திருமணம் எந்த முறையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வள்ளலார் முறைப்படி நடந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அழைப்பு வைக்கிறாரு, ஐயா நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும், அழைப்பு வைக்கிறாரு. அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும் இல்லையா? அப்போ அதையும் நம்மளால் தவிர்க்க முடியும். சங்கங்களுக்கு, பிற சபைகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கேருந்து நம்ம ஆள் எடுக்க முடியும்? சைவத்தை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களை நம்ம எங்கே போய் தேடுறது? இந்த மாதிரியான சபைகளில் தான் அந்த மாதிரியான சைவத்தை கடைபிடித்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எளிதாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு தேடுதலோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. வாசி யோகம் கிடச்ச உடனே அவங்களுடைய தேடுதல் பூர்த்தி அடைகிறது. நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இந்த தடவை கூட தேவகோட்டை சால்வை வாங்கினவர் பார்த்திங்கன்னா ஞானசம்பந்தர் ஐயா. அவர் போகாத சபையே கிடையாது. அத்தனை சபையிலையும் உள்ளே இருந்து பல பொறுப்புகள் வகித்து கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லா சபைகளை பற்றியும் தெரிந்து எல்லா ஏமாற்றங்களையும் சந்தித்து மனம் உடைந்த நிலையில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வீட்டிலே இருந்துருவோம்னு இருக்கக்கூடியவருக்கு தான் நம்ம வித்தை கொடுத்து அதை இப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக மற்ற சபைகளுக்கு போக வேண்டாம் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம எப்படி பொருள் கொள்ளணுன்றது இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய பேர் அதுக்கு சரியான புரிதல் இல்லாமல் நீங்கள் அங்கே எப்படி போக போச்சு, நீங்கள் அங்கே எப்படி போக போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு சாமி இடத்தை தவிர வேறு எங்கேயும் நாங்கள்லாம் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிற்சபை பொற்சபை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் புறத்தில் இருக்கக்கூடியதவா பெருமானார் சொல்லியிருக்கிறார். அப்படி பாருங்கள், புறத்திலையா இருக்குது? சிற்சபையும் பொற்சபையும் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்ற சபைகளில் சிக்கி கொள்ளாதீர்கள், அதுதான் சாமி சொன்ன அந்த வேடுனுடைய கருத்து. சிக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னா புறத்தில் கிடையாது, உள்ளுக்குள்ளே பல சபைகளை நம்ம கடந்து தான் வரணும். அதை தான் நிலைகள்னு சொல்லக்கூடியது. எதுலேயும் தேங்கி நின்றாதீங்க, பூர்த்தி அடைஞ்சிடாதீங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் கிடைக்கும். ஒரு கோடி மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு குருவாக ஆகிடலாம். அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு சபை, அப்படி வைக்கலாம். அப்படி நீங்கள் சிக்கிக்கிறாதீங்கன்றாரு. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சபை. அந்த சபையை தாண்டிருங்க, கடந்துருங்க அப்படின்றாங்க. அதுதான் அதனுடைய உண்மை பொருள். அந்த பொருள் அறிந்து நம்ம
எல்லா மக்களோடையும் சாமி சொன்ன வார்த்தை அதுலேயும் இருக்குது. எல்லாரோடையும் சகஜமாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எல்லாரோடையும் சகஜமாக இருங்கன்னா ஒரு சன்மார்க்கி நம்மளுக்கு அழைப்பு விடுத்தா நம்ம எப்படி அதை அட்டன் பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஒவ்வொரு வருடமும் வள்ளலாருடைய அந்த இடத்துல கொடி ஏற்றக்கூடிய அந்த வரிசையில் அந்த வம்சத்தை சார்ந்தவர் கூட வித்தை பெற்றிருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அது கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்குது சபை. அந்த சபைகளில் நீங்கள் சிக்கிக்கிறாதீங்க, மாட்டிக்கிறாதீங்க, கடந்துருங்க அப்படின்னு சொல்கிறது தான் மற்ற சபைகளுக்கு செல்ல வேண்டாம், மற்ற சபையில் சிக்கிக்கிறாதீங்க, மற்ற சபையில் மாட்டிக்கிறாதீங்க, அதை பூரணம்னு நினச்சி அங்கேயே இருந்துடாதீங்க, இன்னும் கடக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்ற மறைபொருள் தான். ஏன்னா எதிர்கால சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த தெளிவெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆத்ம நமஸ்காரம்.